வணக்கம். நான் பிரேமா ராஜகோபால். இன்னைக்கு இந்த வீடியோல இன்னொரு சின்ன கதையோட வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். சச்சாய்க்கு தௌலத். சச்சாயினா உண்மை, தௌலத் அப்படின்னா செல்வம். உண்மையால் வரக்கூடிய செல்வம், உண்மை செல்வம். வாங்க பார்க்கலாம். गाजीपुर रियासत में अहमद नाम का एक व्यक्ति रहता था. காஜிபூர் அப்படிங்கிற ஒரு ரியாசத் அப்படின்னா ஒரு ராஜ்யம், ராஜ்யம், ஒரு கிங்டம். அந்த காஜிபூர் அப்படிங்கிற நாட்டுல அகமது அப்படிங்கிற நாம்கா, நாம் பெயருடைய व्यक्ति रहता ஒரு மனிதன் வசித்து கொண்டிருந்தான். ரகுத்தான் வந்திருக்கனால இது கண்டினியூஸ், தான் முடிஞ்சிருக்கனால இந்த சென்டென்ஸ் பாஸ்ட். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் வந்திருக்கு. வசித்து கொண்டிருந்தான். गाजीपुर रियासत में अहमद नाम का एक व्यक्ति रहता था. அகமது சச்சா ஒரு ஈமான்தார் தான். இந்த அகமது எப்படிப்பட்டவன் அப்படின்னா சச்சா உண்மையானவன். அவர் ஈமான்தார்னா நேர்மையானவன். ஈமான்தார்னா நேர்மை. பேய்மான்தார் அப்படின்னா நேர்மை இல்லாதவர். அப்ப இங்க இவர் நேர்மையானவராகவும் இருக்கிறார். इसलिए पूरे गाजीपुर में सभी उसकी इज्जत करते थे. इसलिए அதனால் பூரே அந்த நாடு முழுவதும், பூரே காஜிபூர் முழுவதும் உள்ள மக்கள் சபீன அனைவரும் உஸ்கி இஜ்ஜத் கர்த்தே தே. அவனுக்கு இஜ்ஜத்னா மரியாதை கொடுத்தார்கள். अहमद सच्चा और ईमानदार था, इसलिए पूरे गाजीपुर में सभी उसकी इज्जत करते थे. एक बार अहमद को किसी काम से बाहर जाना पड़ा. एक बार ஒரு முறை அகமதுக்கு கிசி ஏதோ ஒரு வேலை விஷயமாக, கிசி காம்னா வேலை, அப்ப கிசி ஏதோ ஒரு காம் சே பாகர் ஜானா படா, வேலை விஷயமாக, பாகர் வெளியில், ஜானா படா செல்ல வேண்டியது இருந்தது. ஜானா படான்னு செல்ல வேண்டியது இருந்தது. சஃபர் பானி கே ஜஹாஜ் சே கர்த்தா தா. சஃபர்னா டிராவல், பயணம். இந்த பயணம் எப்படி போறான் அப்படின்னா பானி கே ஜஹாஜ் சே, கப்பல் மூலமாக. ஜஹாஜ் அப்படின்னா கப்பல். அப்போ பானிக்கே ஜஹாஜ் தண்ணீர் மூலமாக செல்லக்கூடிய ஜஹாஜ் மூலமாக கர்த்தாதா. அப்ப அதில் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது. பயணம் செய்தான். அப்ப சஃபர் பானிக்கே ஜஹாஜ் से करता था. एक बार अहमद को किसी काम से बाहर जाना पड़ा. सफर पानी के जहाज से करता था. जाने से बगले, जाने போகும், போகுதல். அப்ப போகும் முன்னாடி, போவதற்கு முன்னால், அதான் ஜானேசே பகலே, பகலேனா முன்னால். अहमद ने अपनी जरूरत की सभी चीजें को ले लिया. போவதற்கு முன்னால் அகமது அப்படி தன்னுடைய ஜரூரத் தேவையான, தனக்கு தேவையான சபி சீஜேகோ எல்லா பொருட்களையும், சபின அனைத்து சீஜோன பொருட்களையும் லேலியா எடுத்துக்கொண்டார். जाने से पहले अहमद ने अपनी जरूरत की सभी चीजों को ले लिया. साथ ही अतुडन उसके पास 1000 सोने की असरफियां थी. अतुडन साथ ही ना उड़न, अतुडन उसके पास அவனிடம், उसके அவன், அப்ப பாஸ் அப்படின்னு சேர்றதுனால கே பாஸ் சேரும்போது உஸ்கே பாஸ்னா அவனிடம் 1000 सोने की असरफियां थी. அப்போ ஒரு 1000, 1000னா ஒரு 1000, சோனேனா கோல்டு, தங்க அசல்ஃபியான காசுகள் இருந்தது. தங்க காசுகள் அவனிடம் ஒரு 1000 தங்க காசுகள் இருந்தன. இப்ப சாத்கி உஸ்கே பாஸ் 1000 सोने की असरफियां थी. अहमद के अच्छे और मिलन स्वभाव के कारण सभी उसे प्रभावित थे. அகமதினுடைய அச்சே நல்ல ஒரு மிலன் சுபாவ் அப்படின்னா எல்லாருக்கூடையும் எளிதாக பழகக்கூடிய சுபாவம். மிலன் அப்படின்னா சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சுபாவுக்கு காரணம், அந்த காரணத்தினால் சபி
அனைவரும் உசே பிரபாவித்தே, அனைவரும் அவனால் கவரப்பட்டார்கள். பிரபாவித் அப்படின்னா கவரப்படுதல். அவர் பழகிறதுக்கு இனிமையா இருக்கிறதுனால எல்லாரும் அவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அகமதினுடைய அச்சே நல்ல ஒரு மிலன் சுபாவம், சேர்ந்து இணக்கமாக இருக்கக்கூடிய சுபாவம் காரணத்தினால் சபி உசே பிரபாவித்து எல்லாரும் அவரால் கவரப்பட்டார்கள். அதாவது அவரோட நல்ல பழகுறாங்க அப்படின்னு அர்த்தம். एक यात्री से अहमद का परिचय हो गया. அங்கே ஒரு யாத்திரினா பயணி, ஒரு டிராவலர். அவர் கூட அகமதுக்கு நல்ல ஒரு பரிச்சை, ஒரு அறிமுகம் ஆகுது. அவங்க 2 பேரும் நல்ல பேசிக்கிடுறாங்க. அப்ப एक यात्री से अहमद का परिचय हो गया. एक दिन बातों से बात में अहमद ने अपने पास रखी 1000 असरफियों को उस आदमी से दिखा दी. एक दिन ஒரு நாள் बातों में, बातोंना பேச்சோடு பேச்சாக, बातना பேச்சு, அப்ப बातों ही बातों में அப்படின்னா பேச்சோடு பேச்சாக அகமது ने अपने पास रखी, அகமது अपनी पास தன்னிடம் ரக்கி வைத்திருந்த 1000 असरफियों को ஒரு 1000 பொற்காசுகளை உஸ் ஆத்மி से दिखा दी, அந்த மனிதனிடம் காட்டிவிட்டான். அப்போ ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக बातों ही बातों में अहमद ने अपने पास रखी 1000 असरफियों को उस आदमी से दिखा दी, அந்த மனிதனிடம் தன்னிடம் இருந்த 1000 பொற்காசுகளை ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக அவர் அதை காட்டிவிட்டார். அப்புறம் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இத்தனை சாரே அசர்ஃபியான் தேக்கர் உஸ் ஆத்மிக்கு நியத் பிகड़ गई. இவ்வளவு பொற்காசுகளை பார்த்தவுடன் அந்த மனிதனுடைய நியத் அப்படின்னா அந்த கேரக்டர், அந்த நல்ல குணமானது மாறிவிடுகிறது. அப்ப நியத் பிகடுகை, பிகடுன்னு மாறிவிடுதல். அவருடைய கேரக்டர் அந்த இடத்துல, அவருடைய அந்த ஒரு ஒழுக்கம் அங்க மாறுது. நல்ல குணமானது மாறி அவருக்கு இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அங்க பிறகுது. அதுதான் நியத் பிகடுகை அப்படின்னு போட்டிருக்காங்க. इतने सारे असरफियां देखकर उस आदमी की नीयत बिगड़ गई. वह किसी भी तरह उसे हड़प लेना चाहता था. அவன் எப்படியாவது கிசி பி தரக், கிசின எந்த முறையிலாவது தரக், உசே அதை கடப்னா அதை எடுத்துக்கிறது, அதை ஆக்கிரமித்துக் கொள்ளுதல், அவருக்கு தெரியாமல் அதை எடுக்கிறதுக்கு தான் ஹடப் லேனா சாத்தா தா. जहाज में तलाश होती तो आसानी से पकड़ा जाएगा. ஆனா என்ன நடக்கும், கப்பல்ல தலாஸ் கொத்திதோ தேடுதல் நடந்ததுன்னா இவன் பிடிபடுவான், எளிதாக பிடிபட்டு விடுவான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஜகாஜுமே கப்பலில் தலாஸ் தேடுதல் கொத்திதோ நடந்தால் அவன் ஆசானிசே எளிதாக பக்கடா ஜாயகா பிடிக்கப்படுவான். பக்கடானா பிடித்தல், பக்கடா ஜாயகானா பிடிக்கப்படுவான். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கு. பக்கடா ஜாயகா பிடிக்கப்படுவான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால என்ன பண்றான், ஆக்கீர் இறுதியாக உஸ்னே அசர்ஃபியான் பானைக்கு தர்கீப் சோச்சி, இந்த பொற்காசுகளை எடுப்பதற்கு ஒரு தர்கீப், ஒரு யோசனை, ஒரு ஐடியா யோசிக்கிறான். இங்க எடுத்தா இங்க தேடும் போது நம்ம எளிதா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். தர்கீப் சோச்சி. அகலே தின் சுபஹ் சில்லானே லகா, அடுத்த நாள் காலையில் அவன் சில்லானா கத்துறது, கத்த ஆரம்பித்தான். மறுநாள் காலை, அகலேதின், அகலேனா நெக்ஸ்ட் டே, அப்ப அகலேதின் சுப மார்னிங் சில்லானே லகா, அவன் கத்த ஆரம்பிக்கிறான். லகானா ஆரம்பிக்கிறது, சில்லானா கத்துதல். சரி, சில்லானே லகா, அகலேதின் சுப சில்லானே லகா. என்ன எப்படி கத்துறான், மேரி 1000 असरफियां किसी ने चुरा ली, என்னுடைய மேரி 1000 ஒரு 1000 பொற்காசுகள், 1000னா 1000, 1000 ஒரு 1000 असरफियां பொற்காசுகளை
கிசினே யாரோ சுராலி திருடி விட்டார். ஹாய் அபு மே கியா கரும், ஐயோ நான் இப்போது என்ன செய்வேன் அப்படின்னு அழற ஆரம்பிக்கிறான். मेरी 1000 असरफियों किसी ने चुरा ली, हाय अब मैं क्या करूं. इसे सुनकर जहाज के सभी यात्रियों उसके पास इकट्ठा हो गए. இதை கேட்டதும், இந்த சத்தத்தை கேட்டதும் ஜஹாஜ்கே அந்த கப்பலினுடைய சபி யாத்ரியோ அனைத்து பயணிகளும் உஸ்கே பாஸ் அவனது அருகில் இக்கட்டான கூடுதல் இக்கட்டா ஹோகே கூடிவிட்டார்கள். எல்லாரும் அவனை சுத்தி கூடிவிட்டார்கள். इसे सुनकर जहाज के सभी यात्रियों उसके पास इकट्ठा हो गए. அடுத்து என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். सारी बातें सुनकर उन यात्रियों ने कहा घबराओ मत. அவனது எல்லா விஷயத்தையும் கேட்ட பிறகு உன் யாத்ரியோனே கஹா அந்த பயணிகள் சொன்னார்கள், கப்ராவோ மத் அப்படின்னா பயப்படாதே. கப்ரானா நடுங்குதல், பயப்படுதல். மத் அப்படின்னு வந்துட்டு இல்லையா, அப்ப பயப்படாதே. கப்ராவோ மத். சோர் கொக்காதோ ஜகாஜ்மிகிக, திருடி இருந்தான்னா இங்கதான் இருக்கணும். சோர் ஹோகாதோ திருட்டு போயிருந்தால் ஜகாஜ்மிகிக, கப்பலில் தான் அது நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். சாரி பாத்தே சுன்கர் உன் யாத்ரியோ நே கஹா கப்ராவோ மத், சோர் ஹோகாதோ ஜகாஜ்மிகிக, இந்த கப்பலில் தான் இருக்க வேண்டும், கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாங்க. तलाशी में जिसके पास असरफिया निकलेंगी उसे पकड़ लेंगे. நம்ம தேடும் போது தலாஸ்னா தேடுதல். தலாசி மே ஜிஸ்கே பாஸ் அசர்ஃபியா நிக்கலேங்கி, ஜிஸ்கே யாரிடம் இருந்து, யாரிடம் ஜிஸ்கே பாஸ், அப்ப யாரிடம் ஜிஸ்கே பாஸ் அசர்ஃபியா நிக்கலேங்கி பொற்காசுகள் நிக்கலேங்கி வெளிவருகிறதோ உசே பக்கட்லேங்கே அவரை நாம் பிடித்து விடுவோம். உசே அவரை பக்கட்லேங்கே பிடித்து விடலாம். तलाशी में जिसके पास असरफिया निकलेंगे उसे पकड़ लेंगे. एक एक कर जहाज के सभी यात्रियों के सामान की तलाशी ली गई. அப்போ ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக ஜகாஜ்கே அந்த கப்பலினுடைய சபி யாத்ரியோன்கே அனைத்து பயணிகளுடைய சாமான் அவருடைய பொருட்களும் தலாசி லீகி தேடுதலுக்கு உட்பட்டன. தலாஸ்னா தேடுதல் இல்லையா, தலாசி லீகி எல்லாருடைய பொருட்களும் அங்கே சோதிக்கப்பட்டன. தலாசி லீகி एक एक कर ஒவ்வொருவராக जहाज के सभी यात्रियों के सामान की तलाशी ली गई. अंतमे अंदना கடைசியில், अंतमे கடைசியாக அகமது की तलाशी लेना बाकी रह गया. அகமதுவை மட்டும் இப்ப செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எல்லாரையும் முடிச்சாச்சு. அந்துவே இறுதியாக அகமதுக்கு தலாசி இல்லைனா பாக்கி, பாக்கினா மீதி, பாக்கி ரக்கையா அகமதுவை மட்டும் சோதிக்க வேண்டியது உள்ளது. எல்லாரையும் முடிச்சாச்சு, சோதிச்சாச்சு. உசே தேக்கர் இதை பார்த்துவிட்டு ஜகாஜ்கே ஏக் யாத்ரினே கஹா அந்த கப்பலினுடைய ஏக் யாத்ரி ஒரு பயணி சொன்னார். என்ன சொன்னார் கேட்கலாமா? இன்னொரு தடவை வாசிச்சுக்கலாம். அந்துமே கடைசியாக அகமதுக்கு தலாசி இல்லைன்னா பாக்கி ரக்கையா, கடைசியாக அகமது சோதனை மட்டும் மீதி உள்ளது. உசே தேக்கர் அதை பார்த்துவிட்டு ஜகாஜ்கே ஏக் யாத்ரினே கஹா அந்த கப்பலினுடைய ஒரு பயணி சொன்னார், அரே அகமதுக்கு கியா தலாசி லீ ஜாய். அகமது ஒரு நல்ல மனுஷன் இல்லையா, அவங்க எல்லாரும் கூடயும் பழகிருக்காரு, பழகினதுல இனிமையானவர், அப்போ அவரை போய் நம்ம சோதனை பண்றதா அப்படின்னு அவங்க தயங்குறாங்க. அரே அகமதுக்கு கியா தலாசி லீ ஜாய், அகமது கிட்ட போய் தேடலாமா? உன் பர் சந்தேகர்னா உசித் நஹி, அவரை சந்தேகப்படுவது உசித் நஹி. உசித்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்றோம். உசிதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். உசிதமானது அல்ல, அது சரியானது அல்ல, பொருத்தமானது அல்ல இவரை சந்தேகப்படுவது அப்படின்னு ஒரு பயணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரே அகமது கி கியா தலாசி லீ ஜாயின், உன் பர் சந்தேகர்னா உசித் நஹி.
அகமது கே பகு ஜோர் தேனே பர் உஸ்கி தலாசி லீ கயி. ஆனா அகமது விடல. அகமது தன்னை சோதிக்கும்படியாக எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு. அப்ப அகமதுக்கு பகு ஜோர் தேனே பர், அகமது அழுத்தம் கொடுத்த காரணத்தினால், ஜோர்னா ஃபோர்ஸ் பண்றது, என்னையும் சோதனை பண்ணுங்க அப்படின்னு ஜோர் ஃபோர்ஸ் பண்றது. அகமதுக்கு பகு ஜோர் தேனே பர் உஸ்கி தலாசி லீ கயி. அவர் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அவரையும் சோதனை பண்ண வேண்டியதா ஆகிவிட்டது. உஸ்கி தலாசி லீ கயி. லேக்கின் அசர்ஃபியா ந மிலி, ஆனால் பொற்காசுகள் கிடைக்கவில்லை. லேக்கின் ஆனால் அசர்ஃபியா ந மிலி, கிடைக்கவில்லை. सभी को तब विश्वास हो गया कि यात्री झूठ बोल रहा है. சபி எல்லாருக்கும் இப்பதான் விஸ்வாஸ், ஒரு உறுதியா ஒரு நம்பிக்கை கிடைக்குது. யாத்ரி ஜூடு போல்றதாக, இந்த கம்ப்ளைண்ட் சொன்ன பயணி பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு இப்பதான் எல்லாத்துக்கும் புரியுது. அந்த யாத்திரியை அந்த பயணி ஜூடு போல்றதாக, ஏன்னா யாருக்கிட்டையுமே இல்லையே. இப்ப நம்ம அகமது கிட்டையும் கடைசியா பார்த்தாச்சு, இல்ல. உதர்வ முசாஃபிர் ஹைரத் மேதா, இங்க முசாஃபிர் அப்படின்னு வந்திருக்குல்ல, அதுவும் டிராவலர் தான். சோ உதர் அங்க அந்த முசாஃபிர் அல்லது அந்த பயணி யாத்ரி ஹைரத் மேதா, ஹைரத்னா ஒரு ஆச்சரியப்பட்டு போனார். ஆச்சரிய அல்லது ஆச்சரிய சொல்லலாம், சவுக்கு மேதான்னு சொல்லலாம். சவுக்குனாலும் ஷாக். அப்ப உதர்வ முசாஃபிர் ஹைரத் மேதா, அவருடைய நிலைமை என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணவருடைய நிலைமை, அவர் ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அகமது கிட்ட இருந்த காசுகள் அப்ப எங்க போச்சு? இன்னொரு தடவை வாசிக்கிறேன். சபி को तब विश्वास हो गया कि यात्री झूठ बोल रहा है. எல்லாருக்கும் இப்ப உறுதியா ஒரு நம்பிக்கை கிடைச்சிட்டு, எந்த பயணி யாத்ரி தான் ஜூட் போய் சொல்லியிருக்கான், ஜூட் போல் ரகை. உதர் அங்க என்ன நிலைமை? முசாஃபிர் அல்லது யாத்ரி ஹைரத் மேதா, அந்த யாத்திரைக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. சோச் ரகா தா கி அகமது கே அசர்ஃபியான் கஹாं கயி. அவ கம்ப்ளைண்ட் பண்ணவன் இப்ப நினைக்க ஆரம்பிக்கிறான், அகமதுடைய அசர்ஃபியா எங்க போனது? அவர் கையில பணம் இருந்தது இல்லையா, 1000 பொற்காசுகள். அகமது கே அசர்ஃபியா கஹாं கயி, எங்கே போனது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோச் ரகா தா கி அகமது கே அசர்ஃபியா கஹாं கயி. சரி, அடுத்து பார்க்கலாமா? 2 दिन के बाद, அப்ப 2 நாட்களுக்கு பிறகு, அந்த நிலைமையெல்லாம் சாதாரணமா மாறின பிறகு, உஸ் யாத்ரினே, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண யாத்ரி பயணி அக்கேலேமே தனியாக அகமது சே கஹா, அகமதிடம் கேட்டார். என்ன கேட்டார் பார்க்கலாமா? மே ஆப்சே எக் சவால் பூछना चाहता हूं. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். மேம் ஆப்சே எக் சவால் பூछना, சவால்னா கொஸ்டின், ஆப்சே உங்களிடம், ஆப்னா நீங்கள், ஆப்சேன்னு வந்ததுனால உங்களிடம், ஏக் சவால் ஒரு கொஸ்டின், பூछना चाहता हूं கேட்க, பூछनाனா கேட்கிறது, चाहता हूं விரும்புகிறேன். 2 दिन के बाद उस यात्री ने अकेले में अहमद से कहा, मैं आपसे एक सवाल पूछना चाहता हूं. जब आपके सामान की तलाशी ली गई तो आपसे असरफियां क्यों नहीं निकली? ஜப் எப்போது, ஆப்கே சாமான் கி எப்போது உங்களுடைய பொருட்கள், சாமான்னா பொருட்கள், பொருட்களினுடைய தலாசி சோதனை, லீகை மேற்கொள்ளப்பட்டதோ, தோ ஆப்சே அசர்ஃபியா கியோ நஹி நிகலி, உங்களிடமிருந்து பொற்காசுகள் ஏன் வரவில்லை, வெளியில் வரவில்லை அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இல்லையா, இந்த யாத்திரிக்கு தான், கம்ப்ளைண்ட் பண்ண யாத்திரிக்கு தான் தெரியும் அகமது கிட்ட 1000 பொற்காசுகள் இருந்ததுனால உங்களுடைய பணம் செக் பண்ணும்போது ஏன் வரல கேட்கிறார். ஜப் ஆப்கே சாமான் கி தலாசி லீ கயி தோ ஆப்சே அசர்ஃபியா கியோ நஹி நிகலி. அவர் என்ன சொல்றாரு? உஸ்னே கஹா, அகமது, உஸ்னேனா அவர் சொன்னாருன்னு இருக்கேன் இந்த இடத்துல அகமது. மேனே அசர்ஃபியா சமுத்திரமே ஃபேங்க் தியா, நான் அந்த பொற்காசுகளை கடலில் வீசிவிட்டேன். சமுத்திர அப்படின்னா கடல். மேனே அசர்ஃபியா சமுத்திரமே ஃபேங்க் தியா, ஃபேங்க்னா வீசுதல், ஃபேங்க் தியா வீசிவிட்டேன்.
அது பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு. ஃபேங்குதியா பேசி விட்டேன். உடனே இவருக்கு ஆச்சரியம். சமுத்திரமே லேக்கின் கியோ? கடல்லையா? ஏன் எதுக்கு? சமுத்திரமே ஆனா எதுக்கு? ஏன்? लेकिन क्यों? ஆனா ஏன்? उसने कहा मैंने असरफियां समुद्र में फेंक दिया. समुद्र में लेकिन क्यों? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. मेरी सच्चाई और ईमानदारी पर सबको यकीन था. என்னுடைய உண்மை மற்றும் நேர்மை, சச்சாய் உண்மை, ஒரு ஈமான்தாரி நேர்மை மேல சப்கோ யக்கீன் தா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. मेरी सच्चाई और ईमानदारी पर सबको यकीन था. तलाश के वक्त मुझसे असरफियां निकलती दो. ஆனாலும் தலாஸ்கே வக்து, வக்துனா நேரம், சோதனை செய்யும் நேரம். தலாஸ்கே வக்து முத்சே, என்னிடமிருந்து அசர்ஃபியா நிகழ்த்தீந்தோ, பொற்காசுகள் வெளிவந்திருந்தால், मेरी ईमानदारी और सच्चाई के प्रति उनके मन में शंका भी हो सकती थी. मेरी ईमानदारी என்னுடைய நேர்மையும், और सच्चाई உண்மையின் மீதும், சச்சாய்க்கு பிரதி உன்கே மண்மே அவர்கள் மனதில் ஒரு சங்கா, ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். சங்கா பி ஹோ சக்தி தி. मेरी ईमानदारी और सच्चाई के प्रति उनके मन में शंका भी हो सकती थी. असरफिया का क्या? என்ன பணம் சொல்லுவோம்ல, அதுதான் அவர் அசர்ஃபியா கா கியா, பொற்காசுகள் என்ன பொற்காசுகள்? फिर कमालूंगा, பிறகு நான் சம்பாதிச்சுக்கிடுவேன். ஃபிர்னா பிறகு, கமாலுங்கா, கமானானா சம்பாதித்தல். அப்ப கமாலுங்கா அப்படின்னு இருக்கனால நான் சம்பாதிச்சுக்கிடுவேன், பிறகு சம்பாதிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. லேக்கின் தோடைசி தன்கி லாலட்சுமி, லேக்கின் ஆனால் ஒரு சிறிய பணத்தின் காரணமாக, பணத்தின் மீது ஆசையினால், தோடைசி தன், சிறிய தன்னுனா பணம், கி லாலட்சுமி ஆசையினால், ईमानदारी, विश्वास और सच्चाई की दौलत को खोना नहीं चाहता था. ईमानदारी என்னுடைய நேர்மை, விஸ்வாஸ் நம்பிக்கை, और सच्चाई உண்மை, இந்த மூணு எனக்கு பெரிய சொத்து. இந்த ईमानदारी, विश्वास और सच्चाई की दौलत, இந்த சொத்து, இந்த செல்வத்தை கோனா नहीं चाहता था, நான் இழக்க விரும்பவில்லை. கோனானா இழந்து போறது. அப்போ இழக்க விரும்பவில்லை. नहीं चाहता था. ईमानदारी, विश्वास और सच्चाई की दौलत को खोना नहीं चाहता था. इस बात को सुनकर मुसाफिर, இத கேட்ட உடனே அந்த டிராவலர், முசாஃபிர் அந்த பயணி, அகமது के चरण में गिर पड़ा. அகமதினுடைய சரண்னா கால், சரணோமே கால்களில் விழுந்து விட்டார். கிர்படா, गिरना विழுதல், गिरपड़ा. इस बात को सुनकर मुसाफिर अहमद के चरणों में गिर पड़ा और फूट कर रोने लगा. அது மட்டுமா, காலில் விழுந்தது மட்டும் இல்ல, ஃபூட் கர்னா ரொம்ப கதறி அலறது. ஃபூட் கர் ரோனே லகா, ரொம்ப தாங்க முடியாம வாய் விட்டு சத்தமாக அலறது. ஃபூட் கர் ரோனா, ஃபூட் கர் ரோனே லகா. அகமதுனே உசே உடாக்கர், ஆனா அகமது என்ன பண்ணாரு? அகமதுனே உசே உடாக்கர், அவனை எழுப்பி, உடாக்கர் கலேல காலியா, கலேல கானா அணைத்து கொள்ளுதல், தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ளுதல், கலேல கானா. அப்போ உசே உடாக்கர், அகமதுனே உசே உடாக்கர் கலேல காலியா, அவர் மாஃப் கர் தியா, அத்துடன் மன்னித்து விட்டார். மாஃப் கர்னானா மன்னிக்கிறது. அவர் फूट कर रोने लगा. अहमद ने उसे उड़ाकर गले लगा लिया और माफ कर दिया. ஓகே, தேங்க்யூ. நீ அடுத்து இன்னொரு கதையோட வரேன். தேங்க்யூ.